மக்கள் பிற்போக்கான காரியங்களில் கவனம் செலுத்துறதினால் வாழ்க்கையும் பிற்போக்கா மாறுது. என்றைக்கு நம்முடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல கொஞ்சம் முற்போக்கான காரியங்களை கவனம் செலுத்த நாம ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் முற்போக்காக போக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நெகட்டிவ் வாழ்க்கையில இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கைக்கு நாம திரும்புறது எப்படின்னா, எண்ணங்களை முதல்ல திருப்பிக்கும் போதுதான் வாழ்க்கை விதமா என்ன பண்ண ஆரம்பிக்குது, திரும்ப அப்ப நினைப்பு பொழப்ப கெடுக்கி இப்படின்னே பாக்குறோம். இல்ல நினைப்பு வந்து பொழப்ப கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. யோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நேராக வாழ்க்கை என்ன பண்ணும், திரும்பும். பயணம் என்னமோ காணாமை நோக்கிதான், ஆனா எண்ணங்கள் இருப்பது எல்லாமே எகிப்தை நோக்கி. அப்ப என்ன ஆயிடுது, ரெண்டுக்கும் நடுவுல புதையுது. எண்ணங்களையும் தீர்மானிக்கிறதையும் பேசுகிற காரியத்தையும் ஒரு ப்ராசஸ் மாதிரி அவர் வச்சிருக்கிறார். நினைச்ச உடனே ஏன் நடக்கிற மாதிரி வைக்கல? ஏன்னா இன்னும் எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா போகல. என்னெல்லாமோ நினைக்கிறோம், அவன்லாம் இருந்தான்னு அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க நினைக்க உடனே நடந்துட்டா என்ன ஆகும்? நேரம் அவன் இருந்தான்னு நினைக்கிறத விட நான் ஏன் இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனை வாட்டி. உடனே அது மேனிஃபெஸ்ட் ஆனா என்ன ஆகும்? உங்கள் எண்ணங்களில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் உணர்ச்சிகளில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் தீர்மானங்களில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்கிறதுக்கான காரியத்தை கர்த்தர் அதுல என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எண்ணங்களிலும் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீர நிலையிலையும் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். மூலமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது உங்கள் கால பொருள் எண்ணங்களின் அதிசய சக்தி, அதான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்முடைய த மிரக்கிள் ஆஃப் ரைட் தாட்ஸ், எல்லாம் சொல்லுங்கள், த மிரக்கிள் ஆஃப் ரைட் தாட்ஸ். சரியான ஒரு எண்ணங்கள் மூலமாக வாழ்க்கை எப்படி அதிசயமானதாக மாறுகிறது, சக்தி உள்ளதாக மாறுகிறது அப்படிங்கிறத அவங்க பேச போகிறோம். ஏன்னா இந்த மனது அப்படிங்கிற காரியங்களை குறித்த போதனைகள் பெரும்பாலும் சபைகளில் பெரும் அளவில் செய்யப்படாமல் போயிடுச்சு. அதனால் மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது எண்ணங்களை குறித்து மனதை குறித்து போதிப்பதற்கு பதிலாக வெளி அமைப்புகளை குறித்த போதனைகள் அதிகமாக என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. வெளி அமைப்புகளில் சில மாற்றங்கள், சில சேஞ்சஸ்ஸு பண்ணலாம், பண்ணுறது நல்லது தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட உள்ளுக்குள்ளே நடைபெறுகிற மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் அதை ரொம்ப என்ன பண்ணுறாரு, பெரிதும் வலியுறுத்துகிறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பாத்திரத்தை எடுத்து அதை கழுவணும்னு நினச்சின்னா முதலாவது என்ன பண்ணு, இப்போ முதலாவது என்ன பண்ணுங்க, உட்புறத்தை கழுவு அப்படி சொல்கிறார். அதுக்காக வெளியில் கழுவ வேண்டாம்னு அர்த்தமா? வந்து கம்மி ஒரு வெளியே கழுவவா உள்ள கழுவவா அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருங்க, உள்ள கழுவிடு அப்படிங்கிறார். தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிட போறீங்க, காலை கழுவவா கையை கழுவவான்னு யோசிக்கிறீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க, கால் அப்புறமா கழுவிக்கலாம் சார், முதல்ல என்ன பண்ணிக்கிடுவோம், கையை இப்படி மாற்றிக்கிறோமா, ப்ரையாரிட்டி செட்டப் பண்ணுறோமா. அது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, பாத்திரத்தில் உட்புறத்தை முதலாவது கழுவு அப்படி சொல்கிறார். தட் மீன்ஸ் இன்னர் பாட் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் வெளியில் வந்து எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு ஒன்னே அப்படி போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கே போட்டாலும் பால் அடிக்கிறாங்கிற மாதிரி ஒன்று இப்படி சொல்லிடக்கூடாது, உடனே வெளியில் தலையுரி கவலமாக அப்படியே போகிறது. ஏன்னா உள்ளத்தில் தான் ரொம்ப முக்கியங்க, தலையை எப்படி வேணாலும் போட்டாலும் பிரச்சனை இல்லைங்கன்னு கிறிஸ்தவங்களான பிறகு இந்த மங்களகரமாக இருக்கிற பழக்கமே போயிட்டு. ஸோ உட்புறத்தை என்ன பண்ணு, சுத்தமாக்கு அப்படின்னு சொன்னதுனால வெளியில் வந்து சுத்தமாக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ப்ரையாரிட்டியில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது, உள்ளான நிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ தேவன் பாருங்கள், நம்ம வாழ்க்கையின் எல்லா பக்கங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இருதய சுத்தத்தை மட்டும் தேவன் விரும்புகிறார் அப்படி சொல்லிட முடியாது. பாருங்கள்,
நீங்கள் ஒரு சரீரத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல உடை உடுத்தணும், ஒரு நல்ல சுற்றுப்புற சூழலில் நீங்கள் வாழணுங்கிறதையும் தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஆமென். பரிசுத்தமாக இருந்தால் போதும்டா, சாக்கடைகள் மத்தியிலே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படிலாம் இல்லை பாருங்க. தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் கிடையாது. அருமையான ஒரு சூழலை மனிதனுக்கு உண்டாக்கி அங்கு தான் மனிதனை என்ன பண்ணார், வைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ வெளிச்சூழலும் உட்சூழலும் நல்லா இருக்கிறது கடவுளுடைய ஐடியாவாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பேக்கேஜ் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அது உள்ளே இருக்கிற பொருளும் நல்லா இருக்கணும். உள்ளே இருக்கிற பொருள் நல்லா இருந்தால் போதும், பேக்கேஜ் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதும் இல்லை பாருங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. முக்கியம் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரையாரிட்டி பண்ணிக்க முடியும் சில விஷயம். அந்த ப்ரையாரிட்டி பேஸ்டில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உள்ளத்தில் நடைபெறுகிற மாற்றம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ சபையில் இதை பெரிதும் வலியுறுத்தி இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் குறித்து நம்ம கவனம் செலுத்தவும் போதிக்கவும் தவறுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்பிக்கைகளை குறித்து அல்லது வெளியான காரியங்களை குறித்து அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போதிக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லீகலிஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சட்டத்திட்டம் போல இப்படி உட்கார வேண்டும், இப்படி நிற்க வேண்டும், இப்படி தலையை சீவ வேண்டும், இப்படி உடை உடுத்த வேண்டும், அதுவும் புள்ளி போட்டது வேண்டாம், கோடு போட்டது வேண்டாம், இப்படி போட்டால் பரிசுத்தம்னு இப்படியே ஒரு செட்டப்ஸ் என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு. ஸோ இதிலே டைம் போயிடுச்சு. இப்போ சர்ச்சுக்கு வந்தால் இதுதான் ஒரு டீச்சிங்ஸாக இருக்கும்போது அவனுக்கு என்னடா சட்டையை மாற்றணுமா அவ்வளோதானான்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுன்னு போடாமலே இருந்துடலாம் போல். ஏன்னா நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சட்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவு கூட போயிடுவாங்க மக்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது பாருங்கள். முடியை இவ்வளோ வைக்கலாமா, இவ்வளோ வைக்கக்கூடாதா, இதெல்லாம் ஒரு இதாக போயிடுச்சு. ஸோ எது சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நாம் இங்கே நம்பலை, இதெல்லாம் இங்கே போதிக்கலை. ஆனால் இப்படி போதிக்கப்பட்டதுனால மாற்றங்கள் இல்லாமல் போயிடுச்சுங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆனால் மாற்றங்கள் எப்படி வர ஆரம்பிக்குதுன்னா, இந்த மனதை நாம் மாற்றிக்கொள்வது மூலமாக பெரிய மாற்றங்களை நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். தனி வாழ்விலையும் சபையிலையும் குடும்பங்களிலையும் மாற்றங்கள் எப்படி வருது, மனதை மாற்றிக்கொள்வதின் மூலம். ஸோ இதுதான் நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதை குறித்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். மனம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மனது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இந்த மனதில் என்னென்ன பகுதிகளாக இந்த மனம் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறேன். இந்த மனதினுடைய சக்தி வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் பேசியிருக்கோம். எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்து லைட்டாக என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதாவது மனிதனுடைய மனதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அதுக்கு பேர் என்னது, கற்பனை சக்தி. எல்லாம் சொல்லுங்க, இமேஜின் பவர். இந்த மனதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை வைத்து அவனுடைய எதிர்காலத்தை அவனால் என்ன பண்ண முடியுமா, வடிவமைக்க முடியும். இது எல்லாமே இருக்குது பாருங்க. அப்போ இன்னொரு காரியங்கள் படித்தோம். அது என்ன அப்படின்னா, மூளையை கூட எது கட்டுப்படுத்துதுன்னா நம்முடைய மனது தான். இதை ஒரு நாள் என்ன பண்ணோம், தனியாக ஸ்டடி பண்ணோம். சிலர் இந்த சீரீஸில் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் கேட்காம வந்திருப்பீங்க. ஸோ முழுமையாக கேளுங்க, அதை டிவிடி மூலமாக கேளுங்க. மூளையை கூட எது கட்டுப்படுத்துது, உங்களுடைய மைண்ட். இப்போ பிரெயின் இவங்களுடைய பிரெயின் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஞாபக சக்தி இல்லை, அல்லது ரொம்ப ஒரு நல்ல விதங்களில் இது இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது மூளையில் பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் ஒரு ஆள் மனதை புதுப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மனதின் காரியங்களில் மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மூளையும் மாற்றத்தை பெறுகிறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக சயின்டிஃபிக்காகவும் வேத வசனத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் பேசணும். டாக்டர் கரோலின் அப்படின்னு ஒருத்தங்க அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. எண்ணங்களின் சக்தி, அதாவது மனதின் சக்தியின் மூலமாக மூளைகள் என்ன பண்ண முடியும், மறுசீரமைக்க முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எண்ணங்களுக்கும் சரீரத்துக்கும் ஒரு பெரிய என்ன இருக்கு, தொடர்பு இருக்கு. எப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறதோ,
நம்முடைய பாடி அல்லது நம்முடைய முகம் அதுக்கு ஏற்ற மாதிரியே மாற ஆரம்பிக்கும். இப்போ கோபத்தின் எண்ணம் உள்ள இருந்தா மூஞ்சி எப்படி இருக்கு? மூஞ்சில தெரியுதா தெரியலையா? உள்ளம் சந்தோஷமா இருந்தா முகத்துல தெரியுதா தெரியலையா? உற்சாகமா இருந்தீங்கன்னா மூஞ்சி எப்படி இருக்கு? இந்த மனதை கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு விசிபிளா இருக்கிற ஒரு விஷயம் இது என்னது? கொஞ்சம் கண்ணாடியில் அப்பப்போ பார்த்துட்டாலே சரி வண்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நிறைய பேர்லாம் மூஞ்செல்லாம் பார்க்கறதே கிடையாது. படார்னு தலையை சீவிட்டு கடார்னு என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடுறாங்க. சிலர்லாம் காலையில் டப்புன்னு போய் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. யார் இது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு உருவம் தடார்னு வந்து நின்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, மேக்கப் இல்லாமல் நம்ம தான் நின்னோம். அகத்தின் அழகு அப்படின்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஃபேஸ் வந்து அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, மனிதன் எதை பார்ப்பானா? முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரெண்டு பேருடைய ப்ரையாரிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனதுக்கும் எண்ணத்துக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடைபெற ஆரம்பிக்குது. அதனால தான் பாருங்க, எண்ணங்களிலே மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீர நிலையிலையும் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இளமையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது உங்க பாடி கூட இளமையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் சரீரம் கூட என்ன பண்ண ஆரம்பிக்கும், இளமையானதாக மாற முடியும். அதாவது என்னத்தையோ போட்டு எண்ணிக்கிட்டு கிடங்க அப்படின்னு நம்ம இங்க பேச வரல. அப்படி பேசுறது வந்து இந்த போதனை இல்லை. இந்த போதனை என்னன்னா, யுவர் திங்கிங், யுவர் இமேஜினேஷன் இட்ஸ் லைனிங் வித் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்து போகக்கூடிய காரியங்களை எண்ணவும் சிந்திக்கவும் தான் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ண எண்ணாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அதை நீ என்ன பண்ணுங்க, எண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது கண்டதையும் நீ எண்ணிடு கடை. அப்படி சிலர் எண்ணி வாழ்க்கையில் பாழா போனவங்களாம் இருக்கிறாங்க. சில அதனால தான் சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, வந்து உன்னுடைய எண்ணம் அது ஒன்று என்ன பண்ணிட்டு ஒன்று கெடுத்துடுச்சு. அது ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவாங்களே, புத்தி நினப்பு, உன் நினப்பு தான் சார். தேங்க்யூ சார். டக்குன்னு வரமாட்டுக்கு பாருங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் எண்ணங்களை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுனால அப்படி என்ன பண்ணிடுது, ஆயிடுது. ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நினைப்பு பொழப்ப கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அவங்க சொன்னது ஒரு சைடு தான், அதாவது நெகட்டிவ் சைடு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முற்போக்கு சைடை என்ன பண்ணுறது இல்லை, அவ்வளோவா சொல்கிறது இல்லை. சொல்கிறாங்களே, தவளை வாயால் கெட முடியுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதே வாயை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஜீவனும் உண்டாக முடியுங்கிறது தெரியணும் பாருங்க. ஃபுல்லாக இந்த டீட்டெயில் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாயால் அப்புறம் வந்து நினப்பு பொழப்ப கெடுக்கும். எல்லா இருதயம் திருக்குள்ளதும் அதான் இருதயத்தை பற்றி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க வசனம். இருதயத்தை பற்றி வேற ஏதாவது நல்ல வசனம் சொல்லுங்க அப்படின்னா யோசிக்காங்க. அதில் போட்டிருக்குது, எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள், அது நின்று ஜீவன் புறப்படும். எப்படி இருக்குது பாருங்க. லைஃப், வாழ்க்கை இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும், இருதயத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் பிற்போக்கான காரியங்களில் கவனம் செலுத்துறதினால் வாழ்க்கையும் பிற்போக்கா மாறுது. என்றைக்கு நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் கொஞ்சம் முற்போக்கான காரியங்களை கவனம் செலுத்த நாம் ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் முற்போக்காக போக ஆரம்பிச்சு விடும். ஆமென். ஸோ உங்களுடைய நெகட்டிவ் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கைக்கு நாம் திரும்புறது எப்படின்னா, எண்ணங்களை முதல்ல திருப்பிக்கும் போது தான் வாழ்க்கை விதமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, திரும்ப ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ நினப்பு பொழப்ப கெடுக்கு இப்படின்னே பார்க்குறோம். இல்லை, நினப்பு வந்து பொழப்ப கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஒருவனை இழுத்து செல்லுகிறதாம். பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஒருத்தன் என்ன பண்ணிடுதான், எடுத்துட்டு போகுதான். அப்போ நினைவுகளுக்கும்
செல்வத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. ஆரோக்கியத்துக்கும் நினைவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அதுதான் நம்ம படிக்கிறோம். சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பைபிள் பாருங்களேன், இந்த எண்ணங்களை பத்தி, மனதை பற்றி எவ்வளவு பேசுது. மனது, சிந்தனை, எண்ணங்கள் ஆரோக்கியமான காரியங்களை சிந்திக்கவும் ஆரோக்கியமான காரியங்களை எண்ணவும் ஆரம்பிச்சிருச்சுன்னா பாடி கூட என்ன பண்ண ஆரம்பிக்குமா? ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்குமா? இப்போ பாருங்களேன், கவலையை ஒருத்தர் உள்ளத்துக்குள்ள வைத்துக்கொண்டே இருக்கிறாரு அப்படின்னா நம்ம இவர் கவலைப்படுறாரு, ரொம்ப குற்றவாளி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டார் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் கவலையின் எண்ணங்களை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் எப்படி ஆயிடுவார்? அவர் சரீரம் எப்படி ஆயிடும்னா, ரொம்ப ஜீவன் அங்கே அவ்வளோவா ஃப்ளோ ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? பாதிப்பு வந்துடும். அதனால தான் சிலர்லாம் டாக்டர்கிட்ட போனவுடனே, இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை, டாக்டர் இப்போ சொல்லிடுறாங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்களான்னு கேட்குறாங்க. ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஏன்? அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் என்ன பண்ணிடுது வருது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, 80% சரீர சம்பந்தமான நோய்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா 80% மன ரீதியான சிக்கல்களில் தான் அது வருது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மருத்துவ உலகம் நிரூபி. அப்போ வேதாகமும் இதை ரொம்ப அழகாக என்ன பண்ணுது சொல்லுது பாருங்க. அதனால தான் பாருங்க, இந்த மனதை பற்றிய காரியங்களை நாம் புரிந்து கொள்றதும் படிப்பதும் அதில் பயணிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா மைண்ட் இஸ் த கேட்வே. மனது தான் எல்லாத்துக்குமான ஒரு சாவியாக அல்லது திறக்கக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது. இட்ஸ் எ கீ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் திறவுகோலாக இருக்குது. ஆரோக்கியத்தை திறக்கணுமா திறக்கலாம், செழிப்பை திறக்கணுமா திறக்கலாம், நீடிய நாட்களை நம்ம திறக்கலாமா திறக்கலாம். அப்போ எண்ணத்திற்கும் வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய தொடர்பு என்ன பண்ணியிருக்கிறாரு வைத்திருக்கிறார். எல்லா வீட்லையும் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு சிந்திப்பாங்களான்னு தெரியல. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாத்திலையும் வாழ்ந்து முடிஞ்சிடுச்சா? இவ்வளோ நேரம் நான் பேசினேனே, அது இவ்வளோதான். அது என்னது? உன் ஆத்துமா அப்படின்னா என்ன? உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்திருப்பன்னு அர்த்தம். உன் ஆத்துமா அப்படின்னா என்ன? உன் ஆத்துமான என்ன சொல்லிருக்கு? சிலர் சொல்றாங்க, இந்த ஒரு ஆத்துமா சபைக்கு இப்போ 2 ஆத்துமா வந்திருக்கியா அப்படின்னா இவங்க என்ன ஆழமா தான் பார்க்காங்க. அது எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினீர்கள் அப்படின்னு ஆத்துமான்னு நமக்கு என்னதான் ஞாபகம் வருது? 2-3 ஆட்கள், ரட்சிக்கப்படாத ஆத்துமா, இது ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆத்துமாங்கிறது எண்ணம் சிந்தனை அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. கொஞ்சம் வசனத்து பக்கத்திலே ஒரு கோடு போட்டு எழுதி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போலனா என்னத்தையோ நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள், நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீர்கள், இந்த 3ம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க. ஆமென். அப்போ உங்கள் எண்ணங்களில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் உணர்ச்சிகளில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் தீர்மானங்களில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது, எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்கிறதுக்கான காரியத்தை கர்த்தர் அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு வைத்திருக்கிறார். இப்போ இதை பேசும்போது அப்போ தேவன் செஞ்ச காரியங்கள், தேவன் பண்ணது, அப்போ ஆண்டவர் எங்கெங்க போயிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு என்ன கேள்வி கூட என்ன பண்ணலாம் வரலாம். ஆண்டவர் எங்கேயும் போயிடல, இங்கே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி நம்மளை வடிவமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எண்ணங்கள் இதெல்லாம் பேசணுன்னே நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்க, இது ஏதோ சைக்காலஜிக்கு போதனைகள் போல அப்படின்னு யோசிச்சுடுவாங்க. அப்புறம் இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள், நியூ ஏஜ் டாக்ட்ரின் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பேசணுன்னா நமக்கு என்ன பேர் வைப்பாங்க? பிரதர் இது என்ன தெரியுமா, ஒரு நியூ ஏஜ் டாக்ட்ரின் என்ன பண்ணியிருக்குது, புதுசாக என்ன பண்ணியிருக்குது வந்திருக்குது. அவங்க இந்த எண்ணங்களை பற்றி தான் பேசுவாங்க. பாருங்க, நான் எண்ணங்களே கடவுள் அப்படி சொல்லலை. அப்படி சொன்னேன் நான்? அப்படி யாருக்காவது கேட்டுச்சா? மனம்தான் கடவுள் அப்படி சொன்னேன் நான்? ஏன்னு தெரியுமா? எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஒன்று விற்பான்.
அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒன்று வந்துட்டாலே உடனே என்ன வந்துடும், சில நேரத்தில் இது ஒரிஜினலை விட அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இந்த படம் இந்த டேரக்டர்லாம் பாருங்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருப்பாங்க, அதுக்குள்ளே எங்கள் மார்க்கெட்டில் சிடிலாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள் அவனுக்கு. அதை விட பிரிண்ட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. இதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய இது. எப்போவுமே தங்கத்தை விட இந்த கவரிங் நகைகள்லாம் அப்படி ஜொலிக்கும் பாருங்கள், கொஞ்சம் சூப்பராக. தங்கம் கூட அவ்வளோ இதாகாது. இந்த கவரிங் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே டால் அடிக்கும். என்ன என்ன வைரமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். பார்த்தா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பாங்க, அது அப்படி தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த டூப்ளிகேட் எப்போவுமே ஒரு சத்தியம் வரும்பொழுது அதை நம்ம கேட்க விடாமல் நம்மளை தடுக்கிற சில காரியங்கள் அது என்ன இருக்குதுன்னா, மார்க்கெட்டில் இறங்கி இருக்கிற சில ராங் டீச்சிங், ராங் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனம் அப்படின்னு நீங்கள் போடுங்க, மைண்ட் அப்படின்னு நீங்கள் போடுங்களேன், அங்கே நம்ம ஆட்களுடைய பட்டியெல்லாம் அவ்வளோ வராது. அதெல்லாம் கொஞ்சம் கடைசியில் ஒரு 100-150 பேர் தாண்டி போனீங்கன்னா யாராவது வரும். இப்போ நம்ம இது கொஞ்சம் வருது. இந்த கூகுள்லேயோ ஐயோ அதாவது யூடியூப் சேனல்லையோ போய் நீங்கள் போடுங்க, மைண்டுன்னு போட்ட உடனே முதல்ல நித்யானந்தா தான் வந்துருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறது இல்லை அப்படிங்கிறது. இது வேற யாரோ ஒருத்தங்களுக்குரியது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒன்றும் பெருசாக எடுத்து என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. எப்போவுமே பாருங்களேன், பணம்னு எடுத்துக்கிட்டா அதை நாம் என்ன பண்ணணும், பணத்தை பற்றி கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சபையில் என்ன பண்ணணும், கரெக்டாக போதிக்கணும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டா சபை வேத வசனம் அந்த குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத என்ன பண்ணணும், போதிக்கணும். எதுவுமே பாருங்கள் அப்படி சொல்லி தராட்டா ஒன்று தப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற தப்பான விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, வாங்கணும். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா ஒரு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் சைனா தான் எல்லா பொருளும் என்ன பண்ணுறாங்க வர்றாங்க. நம்முடைய தேவைகளை உணர்ந்து புதுசாக என்ன பண்ணுறாங்க. இவங்க 3000 ரூபாங்கிறத அவன் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்றான். 3000 எங்கே இருக்குது, 30 ரூபா எங்கே இருக்குது பாருங்க. அதை கொடுத்து என்ன பண்ணிடு அப்படின்னு போயிடுறாங்க. என்னன்னா மக்கள், அதனால தான் நான் வெளியில் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் இதில் போர்டில் எழுதி போட்டேன், மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தேவனுடைய தீர்வுகள் அப்படின்னு எழுதி போட்டோம். ஏன்னா சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா, நாம் அன்றாடம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கடவுள் என்ன பதில் வச்சிருக்கிறாரு, இதை நாம் போதிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது போதிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற காரியம். கேட்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவனிடத்தில் இதுக்கு பதில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவனிடத்தில் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? கத்தட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு முதல்ல அது நம்புங்க. வாழ்க்கையில் அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இதுக்கு தேவன்கிட்ட ஒரு பதில் இருக்குது அப்படி நம்புங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, எந்த காரியமாக இருக்கட்டும், அதுக்கு தேவனிடத்தில் என்ன இருக்குது, தீர்வு நிச்சயமாக இருக்குது. 100க்கு 100% கர்த்தர் அதுக்கு என்ன வச்சிருக்கிறார், ஒரு தீர்வை அவர் வச்சிருக்கிறார். உங்கள் கண்ணுக்கு தான் அது தெரியல, உங்கள் காதுகள் அது இன்னும் கேட்கலை, உங்கள் இருதயத்தில் அதை பற்றிய ஒரு காரியம் உங்களுக்கு என்ன பண்ணல, இன்னும் உண்டாகலை. ஆனால் தேவன் அதை நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆமென். ஓகே. ஸோ அதனால் பாருங்கள், இந்த மைண்டு இந்த மாதிரி போட்டோன்னா நியூ ஏஜ் டாக்ட்ரின் அப்படின்றதாங்க. பாருங்களேன், நான் போதனைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கிளைகளெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்குது பாருங்க. டைரெக்டாக மரத்தை நட்டி தண்ணி ஊற்றிடலான்னா முடிய மாட்டுக்கு பாருங்க. ஏன்னா அந்த முள்ளுகளெல்லாம் அங்கங்கே கிடக்கு, அதெல்லாம் பிடுங்கி கொஞ்சம் போட்டுட்டு தான் விவசாயத்தை என்ன பண்ண முடியுது, ஆரம்பிக்க முடியுது பாருங்க. அதுக்கு லைட்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே மாற்றிடுவாங்க. பாருங்கள் எண்ணங்களை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கடவுள் எங்கேயும் போயிடல, எண்ணங்கள் கடவுள்னு நான் என்ன பண்ணல, பேசலை. தாட் இஸ் நாட் காட் அப்படி பேசலை. நமக்கு மனது என்கிற ஒன்றை கொடுத்தவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் ஒரு காரை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் காருன்னு நீங்கள் நினைப்பீங்களா? இந்த காரை உங்கள் உபயோகத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணலாம், ஓட்டலாம். அது நீங்கள் அதை என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன். அது மாதிரி தேவன் நமக்கு எண்ணங்கள் என்கிற ஒன்றை, மனது என்கிற ஒரு கருவி என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அது கர்த்தர் அல்ல, அது ஒரு கருவி. ஆனால்
அந்த கருவி ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு உண்டாக்குனவரே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. மேனுஸ்கிரிப்சர்ஸ் அந்த மேனுவல்லே படிச்சா என்ன போட்டிருக்குது, அது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா as a man thinketh so is he அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. as a man thinks in his heart so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னதுனால நம்ம அதை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள் வலிமை உள்ளது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம அவர் சொன்னதை அசட்டை பண்ணிட்டு என்னத்தையோ நான் எண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்ல என்ன பண்றாரு, குறிப்பிடுகிறார். இவைகளையே என்னத்தையும் நீ யோசிப்பா, வாழ்க்கையில நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டாரா? அப்படி சொல்லல. போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக திருப்பப்படுகிறது. அப்போ யோசிக்கும் இடத்திற்கு நேராகத்தான் வாழ்க்கை திருப்பப்படும். உங்கள் யோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கு நேராக தான் வாழ்க்கை என்ன பண்ணும், திரும்பும். பயணம் என்னமோ கானானை நோக்கி தான், ஆனா எண்ணங்கள் இருப்பது எல்லாமே எகிப்தை நோக்கி. அப்ப என்ன ஆயிடுது, ரெண்டுக்கும் நடுவுல புதையுண்டு போனார்கள். விளங்குதுங்களா? டிராவல் பண்ணதெல்லாம் என்ன, செயல்கள்லாம் எதை நோக்கி, கானானை நோக்கி. புத்திலாம் எதை நோக்கி, எகிப்தை நோக்கி. ஆக்ஷன் கானானை நோக்கிட்டு இருக்குது, சிந்தனை பூரா எதை நோக்கி இருக்குது, எகிப்தை நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நடுவுல டக்குன்னு நின்ட்டாங்க. இப்போ கடவுளுடைய திட்டம் நிறைவேறிச்சா? கடவுள் அவங்களுக்காக என்ன திட்டம் வச்சிருந்தாரு, கானான். ஆனா இவங்க அதை யோசிச்சாங்களா? அதை யோசிக்க இல்லை. அதாவது இங்குதான் நம்ம காரியத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தேவனே சில காரியங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு மனிதன் தேவனுடைய யோசனைகளை தன்னுடைய யோசனைகளாக மாற அவன் தன்னை விட்டு கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகும் பட்சத்திலே அவைகள் இந்த பூமியில் நிஜமானதாக மாற ஆரம்பிக்கும். ஆனா அவன் நோ அப்படின்ட்டானா கடவுளே நினைச்சாலும் முடியாது. இதான் இதனாலதான் பவுல் எபிரேயர்ல சொல்லும்போது சொல்றாரு, எப்பா ஜாக்கிரதையா இருங்க அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன, பயம் அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு ஓன்னு பயந்துக்கிட்டே இருங்க அப்படி இல்லை. பி அவேக்கன், கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. இதோ கடவுள் வச்சிருக்கிறாரு, கடவுள் வச்சிருந்தாரு ஆனாலும் ஏன் எடுத்துக்கல, கடவுள் போங்கன்னு சொன்னாரு ஆனாலும் ஏன் போல, இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டே ஒரு சர்ச்சுக்குள்ள வந்துட்டதுனால எல்லாம் நடந்துரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். நீங்க சர்ச்சுக்குள்ள வர்றதுனால பெருசா எதுவும் நடக்காது. சர்ச்சுக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு உள்ள என்ன போச்சு, நீங்க எதுக்குள்ள வந்தீங்கிறது இல்ல, உங்களுக்குள்ள என்ன போகுது அதுதான் முக்கியம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இதுக்குள்ள போயிட்டேன். நீங்க எதுக்குள்ளேயும் போங்க சார், ஆனா உங்களுக்குள்ள என்ன போகுது, உங்களுக்கு உள்ளே போகிறது தான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுது, தீர்மானிக்கு. உங்களுக்கு உள்ள ஒண்ணுமே போலன்னா வாழ்க்கை வேற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரியங்கள். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் கேட்பதை குறித்து, எண்ணுவதை குறித்து, பேசுவதை குறித்து, தீர்மானிப்பதை குறித்தெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், ஒரு கவனங்கள் இருக்கும். பாருங்களேன், நான் கடவுள் அதனால தான் இந்த எண்ணங்களையும் தீர்மானிக்கிறதையும் பேசுகிற காரியத்தையும் ஒரு ப்ராசஸ் மாதிரி அவர் வச்சிருக்கிறார். இன்ஸ்டண்டா வைக்கல, எப்படி வச்சிருக்கிறாரு, ஒரு ப்ராசஸ்ல வச்சிருக்கிறாரு. ஏன், எல்லாம் நம்ம நல்லதுக்காண்டி தான். நினைச்ச உடனே ஏன் நடக்கிற மாதிரி வைக்கல, ஏன்னா இன்னும் எண்ணங்கள் அந்த அளவு கரெக்டா போகல. என்னெல்லாமோ நினைக்கிறோம், அவன்லாம் இருந்தான்னு அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க நினைச்ச உடனே நடந்துட்டா என்ன ஆகும், இந்நேரம் அவன் இருந்தான்னு நினைக்கிறத விட நான் ஏன் இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனை வாட்டி. ஹலோ, உடனே அது மேனிஃபெஸ்ட் ஆனா என்ன ஆகும், கர்த்தர் கிருபையா இருக்கிறாரு. சொன்ன உடனே நடந்துடுற மாதிரி இருந்தா என்ன ஆகும். ஆனா நீங்க பயணிக்க 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 நீங்க அதை நோக்கி தான் போறீங்க. புரியுதா உங்களுக்கு? சக்சஸ்னாலே சக்சஸ் எப்படி வைக்கிறாரு, அப்படிதான் வைக்கிறாரு. இருதயமும் எண்ணமும் கரெக்டா மாற 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 நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்.
அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா உங்க இருதயம் பக்குவப்படாம இருந்தா அது சாபம் மாதிரி இருக்கும் வாழ்க்கையில. இந்த மீடாஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த கதை? ஒருத்த வந்து எதெல்லாம் தொடுவானோ அதெல்லாம் என்ன ஆகிடும்? பொண்ணா மாறிடும். கடைசியில் அவன் பொண்ணை தொடுவான், அதுவும் பொண்ணா. மகா ஆசையா அப்பான்னு ஓடி வருவான், பிடிச்சா என்ன ஆகிடும்? இப்படி வைக்கல, இப்படி இப்படி வந்து அது போயிடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். இயேசு பாருங்க அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன். பேசினாரா? பேசினாரா? பேசலையா? பேசினார். பேசின உடனே என்னாச்சு? என்னாச்சுங்க? பேசின உடனே பார்த்தா எதுவும் ஆன மாதிரியே தெரியல. சீசர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, வர வர இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, மரத்து கூடலாம் பேசிட்டு இருக்காரு, இவரை நம்பி வேற வந்திருக்கோம் அப்படின்னு என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் மரத்தை பார்த்து பேசிட்டு போயிட்டார். ஸோ மறுநாளிலே பைபிளில் சொல்லியிருக்குது, மறுநாளிலே அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி வராரு. வந்தா ஏசு ஒன்றுமே சொல்ல, ஏசு அப்படி போயிட்டே தான் இருக்கார். இவங்க தான் சொல்கிறாங்க, ஆண்டவரே ரபி நீர் சபித்த அத்திமரம் என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிற்று. நீர் சபித்தது என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு அப்படின்னு யாரு சொல்றா? இவங்க வந்து சொல்றாங்க, நீங்க சபிச்சிங்களே ஒரு அத்திமரம், அது இப்போ என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுது வார்த்தையில் என்ன இருக்குது, வல்லமை இருக்கு அப்படின்னு சீசர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இயேசு சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் எவ்வளோ நேரம் ப்ராசஸ் இருந்தது? ஒரு 24 மணி நேரம் ப்ராசஸ் இருந்தது பாருங்க. 24 மணி நேரம் இருந்தது. மறுநாளில் வரும்போது தான் வெளியில் தெரியுது. ஆனால் சொன்ன உடனே என்ன பண்ணிடுச்சு, உள்ள நடக்க ஆரம்பிச்சிடுச்சு, உள்ள நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஜீசஸ்க்கு வந்து 24 ஹவர்ஸ் ஆகுது அது அது வெளியில் ஒரு மேனிஃபெஸ்டாக தெரியுறதுக்கு. ஆனால் அவர் பேசின உடனே அதை அதில் படக்கூடிய அந்த செயல் என்ன பண்ணிடுச்சு, வந்துட்டு. இப்போ நமக்கும் இதுவும் ஒரு ப்ராசஸ் மாதிரி அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நாம் வந்து வளர 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 நம்மளும் இதை மாதிரி தீர்மானிக்கக்கூடியவங்களாம் மாறுறோம். என்ன ஆகிறோம்னா, இப்போ முதல்ல எண்றோம். இந்த எண்ணங்கள் வந்து தேவனுக்கு பிரியமான எண்ணங்களா, வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களா மாற 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 அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னும் சீக்கிரமாகவும் இன்னும் வேகமாகவும் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? சிலருக்கு எந்த மேனிஃபெஸ்டேஷனும் வரவே மாட்டுக்கு. ஏன் தெரியுமா? உறுதியான எண்ணம்னு எதுவுமே அவன் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். சார் ஒண்ணுமே பார்க்கலன்னா, அப்போ இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். உங்கள் வழிகள் எதுவுமே வாய்க்காம இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மனமான எண்ணங்கள் இல்லைங்கிறாரு. அவன் கத்திடத்துல எதையாகிலும் பெறலாமான்னு கொஞ்சம் யோசிக்காத வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா தம்பி சும்மா தேவையில்லாம போட்டு வேஸ்ட் பண்ணாத. ஏன் என்ன சொல்ல வர, அதெல்லாம் வந்து என்ன பேச வர்றாரு? நீங்க என்ற எண்ணங்களுக்கு என்ன இருக்கு, வலிமைகள் இருக்கிறது. 2 மனம் உள்ளவன், இரு மனம் பத்தி பேசுறாரு. அதான் சொன்னாலே, கானானு எகிப்து, கானானு எகிப்து இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு யாராவது வந்து பேசணுன்னே கானான் அப்படின்றது. அப்புறம் நம்ம எப்படி அங்க போக முடியும் இப்படி பேச ஆரம்பிக்கிறது. டபுள் மைண்டட். டவுட்னாலே டபுள். இந்த டவுட்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் அப்படிங்கிறதுல தான் எந்த வார்த்தையே வருது, இந்த டவுட்டே வருது பாருங்க. அது மாதிரி சிங்கிள்னா ஃபெய்த்து. விசுவாசம் என்ன? சிங்கிள். ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதுவும் சத்தியம்தான், இதுவும் சத்தியம்தான்னா அப்போ இவங்க இன்னும் ஒரு சத்தியத்திலும் நடந்திருக்க மாட்டாங்க. இவங்க ஒன்லி இப்போ என்னதெல்லாம் நடக்குது, ஆராய்ச்சியில் தான் நடக்குது. ஆசீர்வாதம் தாங்க என்னை குறித்து கடவுளுடைய திட்டம் அப்படின்னு தெளிவு வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் வெளி வர ஆரம்பிச்சிடும். சுகம் தாங்க என்னை கடவுளுடைய சித்தம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனம் வந்துருச்சுன்னா சுகம் உங்க வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும்.
மரணமா ஜீவனா, மரணமா ஜீவனா இப்படின்ட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஜீவன் தாங்க என்னை குறித்த கடவுளுடைய திட்டம். அப்போ செயல்கள் ஏன் சக்சஸ்ஃபுல்லா போறது இல்லையா? அவர் சொல்றாரு 2 மனம் இருக்குது, அதை மாத்திடு, 1 மனத்துக்கு வா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த லென்ஸ் வச்சு விளையாடுங்க. இந்த குவி லென்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்க. சூரிய ஒளி வரும், ஒரு பேப்பரோ இந்த தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு இப்படியே பிடிப்பாங்க. லென்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி அது இப்படி ஆடிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. இல்லைங்க, சூரியன் வந்து இன்னைக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த லென்ஸை கரெக்டாக அப்படி பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா அதனுடைய சக்தியை அது ஒரு இடத்துல குவிய பண்ணி அந்த பேப்பர் அப்படி தீ பிடிக்கும் பாருங்க. என்ன ஆர்வம் விளையாண்டுருக்கிறியா? ஸோ இப்படி வச்சா என்ன பண்ணும்? தீ அப்படியே பிடிக்கும். இது மாதிரி தான் தேவன் வந்து நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கடவுள் வந்து வல்லமைக்கு அளவே இல்லைங்க, ஏகப்பட்ட வல்லமை இருக்கு. ஆனால் உங்க மனதை எதுல குவிய வைக்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றியும் சுகமும் செழிப்பும் நன்மைகளும் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இப்போ மனது எதுலையுமே குவிய மாட்டுக்கு, அதான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் தோல்வி, கொஞ்ச நேரம் வெற்றி, கொஞ்ச நேரம் நரகம், கொஞ்ச நேரம் பரலோகம், கொஞ்ச நேரம் வனாந்தரம், கொஞ்ச நேரம் கானான், இப்படி இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ அதனால தான் கர்த்தர் சொல்றாருங்கப்பா, நான் எல்லா நன்மையும் உனக்காக வச்சுட்டேன். அன்னைக்கு தீ பிடிக்கலங்கிறதுக்காக சூரியன் வரலன்னு அர்த்தம் இல்லை, எந்த நன்மையும் கடவுள் வைக்கலன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் என் உள்ளத்தை அந்த நன்மைகள் மேலே நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் செட் யுவர் மைண்ட் அப்படின்னே இருக்குது. உங்கள் மனதை என்ன பண்ணுங்க? செட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லுது பாருங்க. செய்கிற செயல்கள் ஆசீர்வாதமே இல்லாமல் போயிட்டே இருக்குன்னா யோசித்து பார்க்கணும், என்னுடைய சிந்தனைகள் ப்ராஸ்பராக இருக்கா? பதறுகளுடைய நினைவுகள் தரித்திரத்தை கூட்டிகிட்டு போயிடுதான். ஏன்னா அப்படியும் இப்படியும் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, என்ன அழைச்சாரா இல்லை நானா வந்தனா, 2 யோசனையில் விழுந்து இவ்வளோ இப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க. இன்னும் வந்து என்ன வரல, ஒரு முடிவுக்கே வரல. அப்புறம் எந்த மாதிரி ஊழியம் என்னுடையது இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க உட்காந்து. பிசினஸும் அதே மாதிரி தான். அதாவது இங்க போராட்டம் ஆயிட்டே இருக்குதுன்னா நீங்க இங்க கவர முடியாது. இங்க நீங்க கிட்ட போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாரு இது ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு வழக்காட போகும்போது எப்படி போகாத, பதட்டத்தோட போகாத. போகும்போது இதுதான் நியாயம் அப்படிங்கிற உறுதியோடு போ, அப்பதான் வழக்காட முடியும். அங்க போய் நின்றுக்கிட்டு அப்படியா இப்படியான்னு தெரிலங்க, அதில் சிறந்த சட்டம் எதுவோ அப்படின்னீங்கன்னா அங்க என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சில காரியங்களை இப்படி அனலைஸ் பண்றதுக்கு இது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்க. அப்படி இப்படி இதுதான் விஷயம். இப்படி பண்ணா இப்படிதான் அது போகுது அப்படிங்கிறத தேவன் ரொம்ப தெளிவாக என்ன பண்றாரு, சொல்லித்தராரு. நாம வந்து சில காரியங்கள் தப்பா போய் கிறுக்கா ஏதோ கிறுக்கி போட்டுருந்தோம். ஆனாலும் கிருபையா சில மாற்றங்களை மறுபடியும் கடவுள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வராருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். தேவனுடைய கிருபைகள் வந்து நமக்கு உதவுது. அவர் கிருபையா நமக்கு உதவி செய்கிறார். தப்பா போகும்போது கொஞ்சம் அப்படியே இது பண்ணி சில விஷயங்கள்லாம் இது பண்ணி மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு அவர் நமக்கு என்ன பண்றாரு, உதவி செய்கிறார். ஆனா மீண்டும் இதை மாதிரி நாம் புரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா நாம் விழுவதும் அவர் தூக்குவதும், நாம் விழுவதும் அவர் தூக்குவதும் நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை முறை வேணாலும் அவர் தூக்குவார், ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. விளங்குதுங்களா? தேவனுடைய கிருபை எப்படி இருக்குது? முடிவில்லாததா இருக்கு, தூக்கிக்கிட்டே தான் இருக்கும் உங்களை. அது ஒரு நாளும் இல்லப்பா உனக்கு கிருபை வந்து முடிஞ்சிட்டு உன் அக்கௌண்ட்ல போட்டது
இவ்வளோ கிருபன்னு போட்டிருந்தேன், அந்த கிருபை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிடுச்சுன்னு இப்படி அளந்து பார்த்துலாம் ஒன்றும் போடலை. உனக்கு 1000 ரூபா, உனக்கு 2000 ரூபா அப்படிலாம் என்ன பண்ணல, போடலை. கிருபை வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்கு. அதுக்கு முடிவே அப்படிதான் போட்டிருக்குதா. இறக்கத்தில் எப்படி இருக்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எப்படி இருக்குது, திரளா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாருங்க. சூரியனுடைய வல்லமை போல அது திரளா இருக்கிறது. ஆனால் நான் என் மனதை இந்த குவிலென்ஸ் மாதிரி மனம் என்கிற ஒரு கருவி எனக்கு கொடுத்துருக்காரு. நான் மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துக்கு பதிலாக இவைகளை விட்டு உன் கண்கள் பிரியாதிருப்பதாகன்னு சொல்லியிருக்குதே, அதுபோல தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் மேலே என் மனதை நான் ஒருமுகப்படுத்தும் பொழுது, என் உள்ளத்தை அதில் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து வேகமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சுகம் ரொம்ப வேகமாக நம்ம வாழ்க்கையில் வரும், செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரும், வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், பெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பாருங்க. அப்போ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையே ப்ராஸ்பராக இருக்கும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். சரி, இது இந்த அடிப்படையை நம்ம ஒவ்வொரு வாரமும் நான் பேசும்போது இந்த அடிப்படையை நான் சொல்கிறேன். ஒரு புது விஷயங்களையும் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இன்றைக்கி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி சில பேருடைய நிஜமாக இருந்திருக்குதுங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். யார் ஜெபம் பண்ணது? என்னங்க, எலியாவா சாவா? யாருங்க? என்னங்க அதுவே குழப்பமாக தான் இருக்கா? எலியா. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நெகட்டிவ் கன்ஃபெஷனா இல்லையா? இருந்தது போதும், என்ன எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் கன்ஃபெஷனா இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து உடனே வந்து இவன் வந்து இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துக்கிறேன்ப்பா ஏமேன் அப்படின்ட்டு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, சரி அவன் ரொம்ப டென்ஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான், பயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான்னு அவன் கூட என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெலனை கொடுக்குறாரு. மறுபடியும் எழுந்து அவன் போய் பெரிய ஊழியத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் இதே தான் எலியாவினுடைய தொடர்ந்த அறிக்கையாக இருந்தால் என்ன ஆகும், வாழ்க்கை வேற மாதிரி போகும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏதோ ஒரு முறை நாங்கள் செத்தா நலம் அப்படின்னு ஏதோ ஒரு வாட்டி சொன்னாங்க அப்படி இல்லை. என் காது கேட்க பல முறை நீங்கள் என்ன பண்ணீங்க, சொன்னீங்க. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸுக்காக ஸ்தோத்திரம். சில கேட்க ஏன் உடனே நடக்கல, நல்ல வேலை உடனே நடக்கல. ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தும் போது உடனே நடக்கக்கூடிய நிலையை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. அப்படி பக்குவம் இல்லாமல் உடனே நடந்தால் என்ன ஆகுங்கிறதையும் நம்ம பைபிளில் பார்க்குறோம் நிறைய. இப்போ பேதுரு வந்து சொல்கிறான் பாருங்க, அந்த காணிக்கையை வந்து கொடுக்காம வச்சிருக்கு, எடுத்து வச்சிருது. அனனியா சப்பீரால் அவன் வந்து சொல்கிறான், பொய் சொல்கிறான். ஆண்டவர்கிட்டயாடா பொய் சொன்னே பொத்துன்னு விழுந்து செத்துப்பிட்டான். யாரு? அனனியா. அப்புறம் அவங்க வீட்டம்மா வருது, அதுவும் அதே தான். பொய்யில் எவ்வளோ ஒற்றுமை பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமையை பாருங்க. அந்த அம்மாவும் சொன்ன உடனே அதுவும் என்ன பண்ணிடுது. இப்போ இங்கே வல்லமை வேலை செய்தா செய்யலையா, செய்யுது. ஆனால் இருதயம் கரெக்டாக இல்லை. கரடியே வா அப்படின்னா கரடி வந்துடுது. கரடி வந்து என்ன பண்ணிடுது, சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுது, நெருப்பே வானா நெருப்பு வந்துடுது. அதனால தான் பாருங்க, புது உடன்படிக்கையின் கீழே நாம் போகும் பொழுது கர்த்தர் வெறும் வல்லமையை மட்டும் நம்ம கொடுக்குறாம புது இருதயத்தை தராரு. ஏன் தெரியுமா? இருதயம் பக்குவப்படாத வல்லமையான ஆட்களால் மக்கள் பட்ட பாடு போதும். அவர்கள் வல்லமையானவர்களாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நெருப்பே வேணா நெருப்பு வந்துடுது. என்ன மிருக ஜீவன்களே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது பாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுதான். பேதுரு பேசுனா க்ளோரியில் எல்லாமே நடக்குது, மகிமையில் எல்லாமே நடக்கும், உடனே நடக்கும். ஆனால் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சந்ததியை எழுப்பி இன்னும் மேலான காரியங்கள்,
இன்னும் குழந்தைத்தனமா இல்லாம இன்னும் சிறந்த ஒன்றை நோக்கி போறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் என்ன பண்றாரு? இருதயத்தையும் பக்குவப்படுத்தி வல்லமையையும் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். இப்ப அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் தான் ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். சும்மா அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பேதுருக்கே நிறைய வெளிப்பாடுகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? கிடைக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அநியாயமா 2 பேரை போட்டு தள்ளிட்டோமே. இதுல வேற சில பேர் அனனியா சப்பிராலி நாட்கள் திரும்ப வருவதாக அப்படிங்காங்க. அச்சா, என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சண்டே என்ன பேசுவாங்க அப்படின்னா, உங்க சபையில எத்தனை போச்சு? எங்க சபையில 4, எங்க சபையெல்லாம் 8, அவங்க சபையில 10. இப்படி பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஐயோ தேவன் ஜீவனை கொடுக்கிறவர் அப்படின்ட்டு. பாருங்க, வல்லமையெல்லாம் இருந்தது. ஆனா அந்த பக்குவங்கள் இல்லாதனால வல்லமை என்ன ஆகுது? தப்பா யூஸ் ஆகுது. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதெல்லாம் கடவுள் ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சிருக்கிறாரு. இந்த மனமும் ஒரு வல்லமையான காரியம்தான். இந்த மனதை தேவனோடு சேர்ந்த ஒரு வார்த்தையோடு சேர்ந்து சிந்திக்கிறது மூலம் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக மாற்றிக்க முடியும். அதே கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? பாலாக்கவும் முடியும். பாருங்க, எண்ணங்கள் கருவை போல ஒரு சிந்தனை உள்ள அப்படியே ஒரு குழந்தை வளர்றது போல அந்த எண்ணங்கள் அப்படியே வளர்ந்து அது மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒரு குழந்தை மாதிரி தான். அது உங்கள் எண்ணம் என்கிற கருவறையில் பாருங்க, கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கிற ஆற்றல் பெண்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் அதை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நாம் பிறப்பிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். கன்சீவ் ஆகிற அந்த ஆற்றல் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. ஒரு குழந்தையை கருத்தரிக்கிற ஆற்றலை ஒரு பெண் பெற்றிருக்கிறாள். ஆனால் கருக்கிற விதத்திலே, மனம் என்கிற விதத்திலே கருவை சுமக்கக்கூடிய பிறப்பிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, சுகத்தின் எண்ணங்கள், சுகத்தின் வார்த்தைகள், செழிப்பின் எண்ணங்கள், வல்லமையின் எண்ணங்கள், அன்பின் எண்ணங்கள், ஆசீர்வாதத்துக்கான எண்ணங்களை நாம் தெரிந்து கொண்டு அதை சிந்திக்கும் பொழுது, அதை பேசும் பொழுது, அதை உணரும் பொழுது, அதை தீர்மானிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் நிஜமானதாக மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள், பேச்சுக்கள், உணர்ச்சிகள், தீர்மானங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சும்மா எப்படியோ இருக்கட்டும் அப்படின்ட்டு வாழ்க்கை. அதனால தான் சொல்லிட்டாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்படின்னா என்ன? உன்னுடைய வெற்றி வெளியில் இல்லப்பா, உன்னுடைய வெற்றி உனக்கு உள்ள இருக்கு. நீ ஜெயிக்க வேண்டியது முதல்ல உன்னுடைய சிந்தனைகளை, முதல்ல உன்னுடைய எண்ணங்களை. முதலாவது ஜெயிக்க வேண்டியது உன்னுடைய எண்ணங்கள்ல, உன்னுடைய சிந்தனைகள்ல. அதுல வெற்றி பெற்றுட்டா பட்டணத்தை வெற்றி போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஈஸியாவே முடிச்சிடலாம் அப்படிங்கிறார். இதுக்கு உட்கார்ந்து போதனை கேட்குறோன்னா, இங்கே தான் ஜெயம் ஆரம்பிக்குது. இங்கே தான் ஜெயம் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்குது. இங்கே உண்டாயிடுச்சுன்னா எங்கே வேணாலும் வெற்றி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ கவனிங்க, இதை சிலர் நெகட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அதனால சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கடவுள் சில காரியம் சரி இவனை பண்ணுறாலோ பண்ணாட்டா போறானோன்னு சில காரியத்தை கடவுள் விட முடியல பாருங்க. ஏன்னா சில காரியத்தை கொஞ்சம் கட்டாயமாக பண்ணி ஆகணும். அப்படி இருக்குதா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற காரியம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். குறித்த காலத்தில் அவர் என்ன பண்ணணும்? வரணும். இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் நீங்கள் பாருங்கள், சில ஆட்கள் அவர் செலக்ட் பண்ணுறாரு. சகரியா அப்புறம் எலிசபெத் தம்பதிகள் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இயேசு வர்றதுக்கு முன்னாடி யார் வரணும்? வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் வரணும். அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா பேச, இந்த மாதிரி ஒரு குழந்தைய உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, அதுக்கு கூட அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வேண்டியிருக்காங்கல்ல. அவங்க ஜெபம் பண்ணாமல் கூட அது நடக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. இப்போ தூதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதோ குறித்த காலத்தில் நீ என்ன பண்ணுவ? ஒரு குமாரனை
உன் மனைவி என்ன பண்ணுவா, பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லி தூதன் வந்து என்ன பண்றான், பேசுறான். ஆனா இவன் என்ன பண்ணலையா, தூதன்ட்ட என்ன சொன்னானே தெரில. அந்த காரியம் நமக்கு அது அது அந்த 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 பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, சீக்ரெட் பிளேஸாகவே இருக்கு. ஆனால் பூட்டு போட்டு விட்டுட்டான். அதுலேருந்தே தெரியுது இவன் வேண்டாம் வேண்டாமல் நிறைய பேசியிருக்காங்கிறது நல்லா தெரியுது பாருங்க. ஒரு பூட்டை போட்டு என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான். வெளியில் வந்தால் மக்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆசாரி வந்து ஆசீர்வாதமான எதையாவது சொல்லுவார், கத்தர் காக்க கடவர், ஆசீர்வதிக்க கடவர், அல்லது சமாதானத்தோடு போய் வர கடவர், ஆத்மாவை கத்தர் ஸ்தோத்திரி, ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே நிற்கிறாரு. ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நோ பிளெஸிங் டுடேஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் வாய் எப்படி இருந்ததான், பூட்டப்பட்டதாவே இருந்தது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இப்போ குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேர் வைக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டக்குன்னு இவன் என்ன பண்றான், அவன் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, பேச ஆரம்பிச்சு அவனுக்கு என்ன பேர் வைங்க, யோவான் பேர் வைங்க அப்படின்னாரு. ஏன் இவ்வளவு நாள் பூட்டு போட்டுருந்தாங்க, ஏன்னா கடவுளுக்கு ஒன்று நல்லா தெரியுது, இங்கே பார்ப்பா நானே உன்னை செய்யணும்னு நினைச்சாலும் நீ வாயை திறந்து பேசி அதை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக டெலிவரி வரைக்கும் வாய் பூட்டு. இல்லை நீ என்னத்தையும் பேசிட்டு போ, நான் செய்யறதை செஞ்சிருவேன், அப்படி இல்லை பாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா, அப்படி இல்லை. ஏன் பூட்டு போடணும், நீ சகரியா என்னத்தையும் சொல்லு, சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்வார் அப்படின்னு செய்யல பாருங்க. இவன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு இவன் நம்புறானா இல்லையோ, கத்தர் நம்புறாரு. அதனாலதான் கரெக்டா ஒரு பூட்டை போட்டு அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் அப்படியே என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, அன்லாக் பண்ணியாச்சு, இப்ப திறந்து விட்டாச்சு, இப்போ சகரியா என்ன பண்றாரு, பேசுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. சில பேர்கிட்ட ஆண்டவர் போய் சொல்றாரு, இந்த பார்ப்பா அந்த மாதிரி பேசாத அப்படி சொல்றாரு. சொல்றாரா சொல்லலையா, இந்த மாதிரி என்ன பண்ணாத பேசாதாங்கிறாரு. தாவீது ஜெபமே பண்றாரு, ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் வையும் அப்படிங்க. என் உதடுகளுக்கு காவல் வையும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரியமானதாக இருப்பதாகன்னு ஜெபமே பண்றான். ஏன்னா என் இருதயத்தில் நான் எதை தியானிக்கிறேங்கிறதும் என் வாயால் எதை பேச போறோங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக திங்க் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக பேச அப்படின்னு ஒரு ப்ரேயரே பண்றாங்க. யோசித்து பார்க்கணும் பாருங்க, ஏன் இதை குறித்து இப்படி பேசுறதுன்னா என்ன, நமக்கு இதை குறித்து இவ்வளவு தெரிஞ்சதுன்னா நம்ம எண்ணுவதை குறித்தும் பேசுவதை குறித்தும் ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிப்போம். சும்மா என்னத்தையோ போட்டு ஓலத்துக்கிட்டு என்னத்தையோ போட்டு எண்ணிக்கிட்டு நாம கிடக்க மாட்டோம். உன் வார்த்தையின்படி ஆயிற்றுன்னு திரும்ப திரும்ப என்ன பண்றாரு சொல்றாரு. எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பும் பொழுது அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு, எரேமியா 1 நீங்க வாசித்தீங்கன்னா சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. சிறு பிள்ளைன்னு என்ன பண்ணாத சொல்லாத. do not say I am a only child. ஏன் எரேமியா சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கு, ஏன்னா கடவுளுடைய டிசைன் அப்படிதான் இருக்கு. பாபேல் கோபுரம் கட்டுறாங்க, தேவன் வந்து பழுகி பெருகி போகணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், தலை மேல ஏறுற மாதிரி உச்சமா உன்னை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப தேவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவங்க பேச்சுக்களையும் அவங்க எண்ணங்களையும் என்ன பண்றாரு, அதை கொஞ்சம் அப்படியே டர்ன் பண்ணி விடுறாரு. பில்டிங்கை உடைக்கல, வேற எதையும் அவர் செய்யலை, இதை கரெக்ட் பண்ணி விடுறாரு. இதை கொஞ்சம் அப்படி வேற மாதிரி பண்ணி விடுறாரு. பண்ணி விட்டா ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய எண்ணங்களும் ஒன்னா இருந்தா எது வேணாலும் நடந்துரும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவியும் ஒரே கருத்தை எண்ணி ஒரே கருத்தை பேசினாங்கன்னா பவர்ஃபுல்லான காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும்.
அதுவும் குழந்தைங்க எல்லாரும் பேசிட்டாங்கன்னா பரலோகமே அந்த வீட்டில் இறங்கிரும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது. அப்ப தனக்குத்தானே ஒற்றுமையா இருந்ததுன்னா எந்த ராஜ்யமும் நிலை நிற்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒற்றுமை தான் வலிமை. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கத்து கொடுக்குறாரு. ஒற்றுமை தான் வலிமை. நமக்குள்ளேயே அந்த ஒற்றுமை வருது பாருங்க. எப்படின்னா, உங்க வாயின் வார்த்தைகளும் உங்க எண்ணங்களும் ரெண்டும் ஒன்னாச்சுன்னா உங்களுக்குள்ள இருந்தே வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க எண்ணம் ஒன்றை யோசிக்க, உங்க வாய் ஒன்றை பேச ஆரம்பிச்சா உங்களுக்குள்ளே அங்க என்ன இருக்கு? பிரிவினை. பிரிவினை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை இருக்குங்கிறது வேற. ஆனா நமக்குள்ளே என்ன இருக்கு? அதனாலதான் அந்த பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்ண மாட்டேங்குது, நிறைய நேரம் வரமாட்டுக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்களும் வார்த்தைகளும் ஒற்றுமையா இருந்தால் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவுகளும் வாயின் வார்த்தைகளும் ஒன்னாகும் போது அப்படியே நடக்கும். சிலதான் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன இப்ப கரிநாக்கு அப்படிம்பாங்க. கெட்ட காரியங்கள்ல சபிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தான்னு பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? நாசமா போனா நாசமா போயிடுறான். யாரு? பிழையாம். பிழையாம் எப்படிப்பட்ட ஆள் அவன்? சபிக்கிறதுல அவன் சபிச்சானா என்ன ஆயிடுவாங்களாம்? அப்படியே ஆயிடுவாங்களாம். அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கான் பாருங்க அவன். கத்தர் அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விடல பாருங்க. அவன் வாயை மாத்தி அவனை ஆசீர்வதிக்க வச்சாரு. அந்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவன் பேசுறத திருப்பி விட்டார். ஏன்னா பேசுறது வல்லமை உள்ளதுன்னு அவருக்கு தெரியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸை காமிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். நெகட்டிவ்ஸா சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன், நடுநிலையா சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த 13ல் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். அந்த வேவுக்காரர்கள் என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. மோசே 12 வேவுக்காரர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அவங்க எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இதுல எண்ணங்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இதுல எண்ணங்கள் எப்படி இருக்குது, பேச்சுக்கள் எப்படி இருக்குது, ரெண்டுமே இருக்குது பாருங்க. அவங்க திரும்பி வராங்க. 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசம் நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் பட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கியன் குமாரனாகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இதுல இருக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். வெட்டுக்கிளிங்கிறது என்ன? சின்ன ஒரு கிராஸ் கோப்பர் சொல்றாங்க இல்லையா, சின்னது. அவங்கள பார்க்கும்போது எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? வெட்டுக்கிளி போல இருக்கு. எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி தான் தெரிகிறோம்? வெட்டுக்கிளிகளாக தெரிகிறோம்.
அது மட்டும் இல்லை, இன்னொரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அது அதை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்ட்டு. என்ன முடிவுன்னா, அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி தான் இருக்கோம். சில சொல்லுவாங்க பாருங்க, இவங்களே இவங்களை குறைவாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அவங்க அப்படித்தான் நினைக்காங்க, என்னை பற்றி அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லுங்களேன். அவங்க வந்து சொன்னாங்களா யாராவது? வெட்டுக்கிளிகளே அப்படின்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லலை, சொல்லவும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் பைத்தியங்கிறது, முத்திடுச்சின்னு அர்த்தம். உங்களை குறித்து நீங்க தாழ்வா நினைக்க 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 யாராவது உங்களை சும்மா பார்த்தா கூட என்ன மட்டமாக தான் பார்த்தாங்க அப்படிம்பீங்க. தட் இஸ், அது உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாழ்வின் எண்ணங்களின் வாயிலாக வரக்கூடிய ஒன்று. அவங்க நிஜமாவே அப்படி பார்த்தா கூட உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு உயர்வான பார்வை இருக்குன்னா நீங்க அதை ஈஸியா மேற்கொள்வீங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா சோர்ந்து போவீங்க, காயப்படுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னை பற்றி அவங்க அப்படி தான் நினச்சாங்கன்னு ஊர் பூரா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கம்ப்ளைண்ட்டு பண்ணுவீங்க. இவங்க அதான் பண்ணுறாங்க. அவர்கள் பார்வைக்கு அவர்கள் இவர்களை பார்க்கவே இல்லை. பார்த்தா வந்திருப்பாங்களா ஊருக்கு? இவங்க ஸ்பையிங்க. இவங்க ஒளிஞ்சு நின்று வேவு பார்க்குறாங்க. வேவு பார்க்குறாங்கன்னா ஏதோ இந்த வீடுக்கு போய் இந்த எலெக்ஷன் டைம்லலாம் ரிசல்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியே போயிட்டுருக்காங்க இவங்க ஸ்பை. ஒளிஞ்சு நின்று ஒளிஞ்சே போயிட்டு ஒளிஞ்சே என்ன பண்ணிடுறாங்க, ஓடி வந்துடுறாங்க. அவங்க யார் இவங்களை என்ன பண்ணதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளியை போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படி தான் தெரிஞ்சோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம் பாருங்கள், அவங்க தாட் தான் ப்ராப்ளம், அவங்க எண்ணங்கள் தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு சிந்தனைகள் தான் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்க. தங்களை மட்டமாக எண்ணுகிற ஒரு எண்ணம், தங்களை குறித்து குறைவான ஒரு மதிப்பீடுகள் அவர்களுக்குள்ளே வந்ததுனால வேதவசனம் சொல்லுது, பிரசங்கத்திலையும் அதை கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் திரளான பேர் இருக்கிறாங்க. இதில் 10 லீடர்கள் இப்படி யோசித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே எதை பரப்புனாங்களாம்? கடவுள் பாருங்க அதை எப்படி எழுதி வச்சிருக்காருங்க, ஈவில் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, துர்ச்செய்தி. அங்க காலேப் ஜோஷுவா 2 பேர் நின்றுக்கிட்டு சட்டையை கிழிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறா, நம்மால் போக முடியும். இவங்க 10 பேர் சொல்றாங்க, அவங்க வந்து ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர், அவங்க இப்படித்தான் முடியுமாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது பிரியமானவர்களே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, அது 2 தான், இது என்னது 10 பேர் இப்படி பேசுறாங்க. 2 பேர் தான் என்ன பண்றாங்க, அங்க நின்று அப்படி பேசுறாங்க பாருங்க. அன்னைக்கு மீடியா வேற அந்த அளவுக்கு இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லா ஒன்றும் நடக்க முடியல. ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒன்று நடக்கணும்ல. இவங்க 10 பேரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. எப்பவுமே முடியும் அப்படின்னு சொல்ற காரியத்தை நம்ம நம்புறதை விட முடியாதுன்னு சொல்ற காரியத்தை எளிதாக என்ன பண்ண முடியுது, நம்ப முடியுது. ஏன்னா இருதயம் ஏற்கனவே இதில் தான் தயாராக இருக்கு, நெகட்டிவுக்கு தான் தயாராக இருக்குது. எதிர்மறையாக சிந்திக்க உள்ளம் ஏற்கனவே தயாராக இருக்கிறதுனால பாருங்களேன், இந்த உலகத்தில் கஷ்டம்தாங்க அப்படின்னு இப்போ பிரசங்கம் பண்ணுறோம் வைங்களேன், அநேக ஜனங்கள் ஆமேன் வரும்போது கூட என்ன கஷ்டத்தோடு வந்தோம், கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர், இந்தாங்க 100 ரூபா காணிக்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த கஷ்டம்லாம் இல்லைங்க, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வென்று கவலை கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் யோசிப்பாங்க, என்ன அப்படி சொல்கிறாரு, அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். இங்கே நின்று ஆமே நல்ல இல்லைன்றாங்க, அங்கே போகிற வழியில் என்ன பேசிப்பாங்க தெரியுமா, நீ நம்புறியா இதை அப்படிம்பாங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்டாகும்னு நினைக்கிறீங்களா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த முடியும் போயிடலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் கம்மி, அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகிட்டே இருக்குது. ஆனால் அப்படியே போயிடாது பாருங்க, கர்த்தர் அதெல்லாம் மாத்துறாரு. இப்போ 2 பேர்லாம் இல்லை, நிறைய பேர் எழுப்புறாரு. எழுப்பி இந்த மாதிரி ஜீவனுள்ள சத்தியங்களை எங்கும் ஜனங்கள் கேட்குற மாதிரி கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளே நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து நீங்கள் கேட்குற எண்ணிக்கையை விட இந்த இதுவாயில் பார்க்குற எண்ணிக்கை 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆமென்.
எப்படியோ பரம்பிக்கிட்டு இருக்குது, எப்படியோ அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது பாருங்க. அப்போ இங்கே யோசித்து பாருங்க, இவங்க எண்ணங்கள் இப்படி இருக்குது. ஆனால் இன்னும் 2 பேர் இருந்தாங்க, அவங்க எண்ணங்கள் என்னவா இருந்தது பாருங்க, அவங்க நினைவுகள் எப்படி இருந்தது. ஏன்னா நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவர்கள் தங்களை வெட்டுக்கிளின்ட்டோ தங்களை ஒண்ணுமில்லைன்ட்டோ என்ன பண்ணலை, நினைக்கல. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எளிதாய் நம்மால் சுதந்திரிக்க முடியும். மாறாக எதிரியை இவங்க எப்படி பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க. ஆனால் காலேப் ஜோஷுவாவும் எப்படி பார்த்தாங்க, அங்கே போட்டிருக்கு பாருங்க 13:14 பாருங்க, 6வது வசனத்திலிருந்து பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க பாருங்க, கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். எப்படி பார்த்துறாங்க பாருங்க. இன்னைக்கு மத்தியானம் லஞ்சே அவன் தான் அப்படிங்க. நாகர்கோயிலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு, அவங்க சில பேர் பேசும்போது ஏதாவது தின்னு விடுவோம்ல அப்படிம்பாங்க, தின்னு விடுவேன் அப்படிம்பாங்க. சும்மா அது ஒரு ஸ்லாங் அவங்க பேசும்போது. அவங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இவங்க நாகர்கோயில்காரங்களான்னு கேட்காதீங்க, அவங்க விசுவாச வீரர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவர்கள் என்ன ஆவாங்க, இறையாவார்கள். அதாவது அவங்க அதை ஒரு 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 உணவு போல சாப்பிட்ற ஃபுட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. சிங்கத்துக்கும் மற்ற மிருகங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பாருங்க. ஏன்னா சிங்கம் தான் ராஜா இல்லையா, சிங்கத்தை கண்டா எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுது, அஞ்சுது. ஏன் சிங்கத்தை பார்த்து எல்லாம் அஞ்சுது? யானை சிங்கத்தை விட உருவத்தில் ரொம்ப பெருசு, சிங்கத்தை விட பலத்தில் கூடின மிருகங்கள் இருக்கா, இருக்கு. காண்டாமிருகம் பலம் சிங்கம் பலனுக்கெல்லாம் ஒத்தது கிடையாது. அதனால தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தன் ஜனங்களுக்கு கொடுக்குறாருலாம் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அறிவில் கூடினது இருக்கா, சிங்கத்தை விட இருக்கு. ஓநாய்கள் நரிகள்லாம் என்னது, ரொம்ப வைஸானது. எதனால இந்த கிங் இது கிங்காக இருக்குது? ஃபிசிக்கல் அமைப்பு பாருங்க. யானை ரொம்ப பெருசு, அறிவுலையும் அதை விட கூடின ஆட்கள் இருக்காங்க, உயரத்தில் சிங்கத்தை விட கூடின ஆட்கள் இருக்காங்களா இல்லையா, இருக்காங்க. வெயிட்டில் கூடின ஆட்கள் இருக்காங்களா, இருக்கு. புத்திலையும் கூடினவங்க இருக்காங்க, திறமையிலையும் கூடினவங்க இருக்கிறாங்க, வெயிட்லையும் கூட. அப்புறம் எப்படி சிங்கம் ராஜாவா இருக்கு? சிங்கத்தை எது ராஜாவா வச்சிருக்கு அப்படின்னா, யானைய சிங்கம் பார்க்கும்போது எப்படி பார்க்குதுன்னா, இது எனக்கு உணவு அப்படின்னு பார்க்குது. The attitude is the different. ஆனா சிங்கத்தை எல்லா மிருகமும் பார்க்கும்போது அப்படி பார்க்கறதே இல்லை. எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. That makes the attitudes makes the difference. Your thinking அதான் முக்கியம். அது யானையை உணவாக தான் பார்க்கு, எதிரியாக பார்க்கல, எனிமீஸாக பார்க்கல, போராடுகிற ஒரு ஆளாக பார்க்கல, இன்னைக்கு லஞ்ச் அப்படின்னு பார்க்குது. அந்த ஆட்டிடியூடு தான் எல்லா வித்தியாசத்துக்கும் காரணமாக இருக்குது பாருங்க. அப்போ இங்கே காலேப் ஜோஷுவாவுக்கு அது இருக்குது. அதனால தான் கர்த்தர் பார்க்குறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த ஜென்ரேஷன் போயிட்டு போட்டோம், உங்கள் 2 பேரையும் உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லி இவங்க 2 பேர் வயசையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டார் தேவன். தெரியுமா உங்களுக்கு? அன்னையிலேருந்து இவங்களுக்கு என்ன ஆகலை, வயதே ஆகலை. ஏன்னா திருப்பி மோசை இவங்களை என்ன பண்ணுறாரு, திருப்பி இவங்க சுதந்திரிக்கிறாங்க, அந்த தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருடைய வயதை பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் சொல்லியிருக்குது பாருங்க. யோசுவா 14:7 பாருங்க. பின்னாடி இதை யோசித்து பார்க்குறாங்க. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு எத்தனை வயசு?
40 வயசுல போயிருக்கிறாங்க. 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். அதாவது செய்தி எங்கிருந்து செய்தி வந்துச்சான்? எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் உள்ளபடியே மறுசெய்தி கொண்டு வந்தேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆள் வெளியில என்ன இருக்கோ அதை வச்சு அவர் எதையும் பார்க்கறது இல்லை. அவர் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவங்க எல்லாருடைய இருதயமும் பயத்திலையும் சந்தேகத்திலையும் கவலையிலையும் தேவனை குறித்த அறிவிலையும் நிரம்பாத இருதயமா இருந்ததுனால எதிரிகளை ரொம்ப பெருசா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க இருதயம் கர்த்தருடைய பிரியத்திலையும் அன்பிலையும் வார்த்தையிலையும் வாக்குத்தத்தங்கள்லையும் உடன்படிக்கையிலையும் நிறைஞ்சிருந்ததுனால இவங்க அங்க போய் பார்க்கும்போது எதிரி பெருசா தெரியல, தேவன் சொன்ன வாக்குகள் தான் பெருசா தெரிகிறது. அதனாலதான் எப்படி செய்தி சொல்றாங்கன்னா, இருதயத்தின் உள்ளபடியே நாங்க என்ன பண்ணோம், செய்தி கொண்டு வந்தோம். அப்புறம் காலை பேசும்போது என்ன சொல்றாரு, அந்த நாள்ல இருந்த அதே பலனு இப்பவும் எனக்கு இருக்குதுங்கிறாரு. பாருங்க 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 40ல் என்ன பலன் இருக்குதோ அது எப்பவும் இருக்கு, 80ல் இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, வயசை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார் தேவன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, சரி இவங்க அவிசுவாசத்தை பேசினாங்க போகாம தடையாயிடுச்சு, ஆனா இவங்க 2 பேரும் விசுவாசத்தானே பேசுனாங்க, விசுவாசமான காரியங்களை தானே எண்ணுனாங்க, இவங்களுக்கு ஏன் இதாச்சுன்னா கர்த்தர் பாருங்க, அதனாலதான் இவங்க வயசாகி போய் அனுபவிக்காம இவங்க ஏஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு இவங்க 40 வயசுல போற மாதிரி தான் என்ட்ரு ஆகிற மாதிரி தான் அவர் பண்ணி வச்சிருந்தார். விளங்குச்சிங்களா? இவங்களும் வயதாகி பாலும் தேனும் அப்படின்னு போல பாருங்க. அதே பலன் அனுப்பும் போது என்ன பலன் இருந்தோ அதே பலன் அப்படியே பலன் அப்படியே வச்சிருந்தார் தேவன். ஏன்னா நீ அறிக்கை பண்ண, நீ என்னென்ன, நீ விசுவாச காரியம் இவங்கள நிமித்தம் கொஞ்சம் தாமதிச்சாலும் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் அப்படிங்கிறார். அப்ப இருதயத்தில் உள்ளபடியே மறுசெய்தி என்ன பண்ண கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த பார்வை குறித்தும் இந்த நம்ம இருதயத்திலிருந்து எப்படி பார்க்குறோங்கிறது குறித்தும் வேதத்தில் நம்ம என்ன பண்றோம், நிறைய படிக்கிறோம். கோலியாத்தை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, தாவீது எப்படி பார்த்தான் இல்லையா? எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இப்போ தேசத்தில் வந்துட்டு அப்படின்னு பார்த்தாங்க. தாவீது பார்த்தான், ஓஹோ நான் ராஜாவாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறான். மற்றவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம், இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். சொன்னாரு, திருநெல்வேலியில் இந்த சத்தியத்தை பேசுறீங்களா, இங்க இதுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டாங்களே, இது ஒரு பரிசேய பட்டணம் அப்படிங்காரு. இந்த ஊர்ல இதை கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த ஊர்ல இந்த மாதிரி காரியங்கள் இல்லாதது வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். ஆமென். அதான் அடிக்கடி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ஊருக்கு சேல்ஸ்மேன் அனுப்புகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு செருப்பு விற்கிற சேல்ஸ்மேன்ஸ் அவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஊரை பார்க்குறான். அந்த ஊரில் யாருமே செருப்பு போடாமல் வந்திருக்காங்க. உடனே, சார் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க, இவங்களுக்கு செருப்புனால என்னன்னு தெரில, இந்த ஊரில் விற்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். எல்லா இதுவும் ரிட்டர்ன் ஆகிருக்குது. இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, சார் வந்த லோடெலாம் முடிஞ்சிருச்சு, புதுசாக கொஞ்சம் லோடு அனுப்புங்க அப்படிங்க. கம்பெனிக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தருக்கு என்னென்னு தெரில சார், அதனால விற்க முடியாதுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், சார் அந்த ஊரை பார்த்தோன்னு எனக்கு சந்தோஷமாயிட்டு, யார் காலையும் செருப்பு இல்லையா, செருப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா எல்லார் காலையும் மாட்டிடலாம் அப்படின்னு இருக்கிறான். அப்போ இப்போ நீங்கள் யோசிங்களா, அந்த சூழ்நிலை என்னங்கிறது இல்லை, இவங்க இறுதியே எப்படி இருக்குதோ அப்படிதான் அதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கோலியாத்து ரொம்ப பெரிய ஆளு, அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தாவீது சொல்றான், ரொம்ப பெரிய ஆளா இருந்தா அடிக்கிறது ஈஸி, ஏன்னா எங்க போட்டாலும் மேல தானே படும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப இது எப்படி இதாகுதுன்னா,
தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக சென்று நமக்குள்ளாக கலக்க 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 விசுவாசனா வேற ஒன்றும் இல்லை, தேவன் ஒன்றை பார்ப்பது போல நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஃபெய்த் ஃபெய்த்னு சொல்லிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஃபெய்த்னா என்ன? ஃபெய்த்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் பார்க்குற மாதிரியே பார்ப்பீங்க. தேவன் காண்கிறது போல நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. தேவன் எப்படி ஆக்ட் பண்ணுவாரோ அப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதான் ஃபெய்த். ஃபெய்த்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரை போலவே பார்க்கறது, அவரை போல சிந்திக்கிறது, அவர் போல செயலாற்ற ஆரம்பிக்கிறது தான் விசுவாசம். அப்ப இதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க, கூப்பிட்டு எழுப்புகிறார். இப்போ இது ஒவ்வொரு நாள் நமக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒன்றை நோக்கி நான் போக ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஆமென். இப்போ நான் அதான் பார்க்குறேன். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற இதை பார்க்கறது இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் நான் பார்க்குறேன். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உலகங்களை உண்டாக்குனாருன்னா இன்னைக்கு அதே வார்த்தையை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இந்த பட்டணத்தில் பல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை நம்மளால் உருவாக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக ஜனங்களை நம்மளால் எழுப்ப முடியும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருக்கு தேவை ஒரு ஆள், அவரோடு ஒருமுனைப்படுகிற ஒரு ஆள் இருந்தால் அவர் எந்த பெரிய காரியங்களையும் செய்து முடிப்பார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ இதுதான் காரியமாக இருக்குது பாருங்க. எண்ணங்கள் எவ்வளோ வலிமையானதாக யோசித்து பாருங்க. எண்ணங்களுக்கு வலிமையை சேர்ப்பது தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள 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 உங்கள் தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறும். கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் மாதிரி கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அடமலை மாதிரி வாழ்க்கையில் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எண்ணின காரியம் யாவும் முகிக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொலங்கும். ஆமென். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுப்பார். ஆமென். நம்ம எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளோ அருமையாக நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. வாழ்க்கையை தோல்வியில் கழிக்க வேண்டாம், சக்சஸ்ஃபுல்லாக நம்ம வாழ முடியும், வெற்றிகரமாக நம்ம வாழ முடியும். உன் நினைவுகளை மூலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஆவியானவர் உதவி செய்வார். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்த முடியும், கீழ்ப்படுத்த முடியும். அரண்கள், உங்கள் மனதில் போடப்பட்டிருக்கிற எந்த அரண்களையும் உடைக்க முடியும். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எஸ், தேங்க்யூ டாடி. இந்த எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறதுங்கிறது இன்னைக்கு நாங்கள் சிந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்து. தாட் ப்ராசஸ், இந்த எண்ணங்கள் எப்படி படிப்படியாக நிஜமாகிறதுங்கிறத சிந்திக்கும்படி இந்த மாலையில் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. அதோடு எங்கள் பேச்சுக்களும் சேர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுங்கிறத இன்றைக்கு மாலையில் சிந்திக்கும்படி செய்த உதவிக்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. எஸ், அது உடைய வார்த்தையின் வடிவிலே எங்களை நோக்கி இறங்கி வருகிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முட்செடிகள், காஞ்சோரிகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டு தேவதார் விருட்சங்களும் புன்னை மரங்களும் முளைக்கும். எஸ், எஸ் லார்ட். உம்முடைய எண்ணங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை நோக்கி அது இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ், எங்களுடைய எண்ணங்கள் உம் வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களாக இருக்கும்படியாய் நாங்கள் எங்களை திருப்புகிறோம் ஆண்டவரே. அன்பின் எண்ணங்கள், ஜெயத்தின் எண்ணங்கள், சந்தோஷத்தின் எண்ணங்கள், ஆரோக்கியத்தின் எண்ணங்கள், வெற்றியின் சிந்தனைகள். எஸ், எஸ். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமானதாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு எங்கள் எண்ணங்களிலே எதை நாங்கள் கருவாக பெறுகிறோமோ அது எங்களுக்குள்ளே வளருகிறது. ஒரு குழந்தை வெளியே வருவது போல இன்றைக்கு எங்களுக்குள்ளே நீர் கொண்டு வந்திருக்கிற போட்டிருக்கிற எந்த ஒரு காரியங்களும் நிஜமாக போகிற நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருப்பது போல எல்லாம் மேனிஃபெஸ்ட் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to God, glory to God, glory to God.
எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். அதனால நம்பிக்கையை பெறட்டும் இந்த மாலை வேளையில. எனக்கு நன்மைகள் நடக்க முடியும், காரியங்கள் மாற முடியும். ஒரு ஹோப்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு கொடுங்க. Thank you Holy Spirit. நான் ஆரோக்கியமாய் வாழுவேன், நான் செழிப்பாய் வாழுவேன். கர்த்தர் எனக்காக நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். எஸ், உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவனே எங்களை குறித்து நல்ல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல காரியங்களை எங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். பாலையும் தேனையும் வைத்திருக்கிறார், நலனையும் விசாலத்தையும் அவர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ், உம்மோடு கூட நாங்கள் இசைந்து கொள்ள, ஒருமனப்பட உள்ளங்களை நாங்கள் திறக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மோடு நாங்கள் ஒருமனப்படும் பொழுது எந்த காரியமும் இந்த பூமியில நடக்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம். எஸ், உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நிஜமாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட், இந்த காரியங்களை குறித்த வெளிச்சங்களை இன்னும் தார். ஆமென். எண்ணின காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். பிசாசு நடக்காது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில முடியாது என்று தோல்வியை அவங்க மனதில் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க, அதை எடுத்து போடுங்க. எண்ணங்களின் போராட்டங்களில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவைகளில் ஒரு விடுதலைகளை அவர்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு விடுதலை இப்பொழுது ஏற்படட்டும். இயேசுவின் இரத்தத்தின் நன்மைகள் சிந்தனைகளிலே தெளிக்கப்படட்டும், எண்ணங்களில் தெளிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மன போராட்டங்கள், மன குழப்பங்களில் இருந்து வெளியே வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். பயத்தை எடுத்து போடுங்க, தைரியத்தின் எண்ணங்களை கொடுங்க. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், மனநிலையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இருதயங்களில் சமாதானங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம். சிந்தனைகள்ல ஹல்லேலூயா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எப்பொழுதும் தங்கள் உள்சூழலை சிறப்பாக வைத்துக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எஸ், எஸ். நன்றி பசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவுவதற்காக நன்றி. எங்களுக்கு எதை போதித்தீரோ அதிலே நாங்கள் நடக்கும்படியா எங்களுக்கு உதவுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.